கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை தலைப்பில் இன்றைக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டிடுவாராக என்றான். இங்கே பாருங்கள், ஏலி அன்னாள் என்ற சகோதரிக்கு அவர் சொல்கிறார், நீ சமாதானத்தோடு போ, நீ என்ன விண்ணப்பம் பண்ணியோ அதே மாதிரி உனக்கு ஆண்டவர் செய்வார் சொல்லி அனுப்புகிறார். பார்க்கும்போது அண்ணாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் அவங்க வீட்டில் பெண்ணினால் சகோதரிக்கிறாங்க. 10 பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகளே இல்லை. ஆகலாம் என்ன நடக்குது அந்த வீட்டில்னு சொன்னாக்கா, அங்கே 5ஆம் வருஷம் அண்ணாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடித்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடித்தபடியால் அவளை சக்காத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வசனப்படுத்துவார். பார்க்கும்போது எங்கள் வீட்டில் 1000 சொத்து சுகம் இருந்தாலும் ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லும்போது தான் மனசு கஷ்டம். அதனால் நாங்கள் தக்காளத்தை துக்கப்படும் முடியாது அங்கே வசனப்படுத்தினே இருக்கிறாங்க. ஆனால் வேலுன்னு சொல்லி புருஷனுடைய அன்பு ரெட்டிப்பாக இருக்குது. எல்லாத்தையும் அவர் செய்திருக்கிறார், அவங்க ஒரு குறை வைக்கவே இல்லை. ஆனால் புருஷனை தொந்தரவு பண்ணி என்ன பண்ண முடியும்? இல்லை, அவர் கேட்டுனா இருக்குது. அதனால் இவன் என்ன பண்ணுறானாக்கா, 10ஆம் வருஷம் 11ஆம் வருஷம் அவள் போய் மனக்கசந்து மிகவும் கருத்து கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவனின் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி இந்த அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரம் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். அவன் ஒரே ஒரு பிள்ளை கொடுத்துருப்பான். அழுது ஜெபிக்கிறான். சாதாரணமாக ஜெபிக்கிறதுக்கும் அழுது ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அனைவருக்கு தெரியாது. மனுஷன் பார்க்குறதுக்கு ஒன்றா அழுதுருவாங்க. ஒரு சாவில் போனாக்கா மற்றவங்க அழும்போது இவங்க அழுதுருவாங்க, தானாகவே அழுதுருவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் அழுகிறதுக்குனாக்கா ரொம்ப கஷ்டம். சில பேரால் முடியவே முடியாது. அவங்க விருப்பப்பட்டால் கூட முடியாது. சில பேரோட வாழ்க்கையே கடினமாக இல்லை. இன்னைக்கு இந்த கால வெளியில் ஆண்டவரே, உன் பிரச்சனை ஒன்று தான் தீரும், போராட்டம் ஒன்று தான் தீரும், உன் வேதனை ஒன்று தான் தீரும். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட மனம் கசந்து அழுது. ஏன்னா மற்ற மனுஷங்கிட்ட போய் நீ அழுலாம், சும்மா ஒரு ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் காரியத்தை செய்து முடிக்க முடியுமா? அப்படி செய்து முடிக்கணுன்னாக்கா கர்த்தர் தான் செய்யணும். அவங்க தெரிஞ்சிச்சு, புருஷனுடைய அன்பு ரெட்டிப்பாக இருக்குது, எனக்கு எல்லா காரியம் செய்கிறார், குழந்தை இல்லையே, நான் அவருக்கு போய் என்ன பண்ண முடியும்? இல்லை, கர்த்தர் மனுஷரால் கூடாது, இது தேவனால் கூடுன்னு சொல்லி சகோதரி தேவனை தேடி ஜெபிக்கிறாங்க. அவன் ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்துருப்பார். ஏன் அவள் பேசுறது நின்றுட்டாக நல்லா இருக்கும். அந்த பிள்ளையை உங்கள்கிட்டயே நான் கொடுத்துட்றேன், பால் மருந்து கூட உங்கள்கிட்டயே அனுப்பிடுறேன்ப்பா. நான் எதோ எனக்கு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சால் போதும், வேறு நான் ஒன்றும் கேட்கல. இவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும்போது அதே அந்த ஏலி பார்க்குறாரு, இவங்களுக்கு வார்த்தை வெளியே வரல, ஆனால் ஒதுரு மட்டும் பேசிருக்கிற மாதிரி சத்தங்கள் வருது. அவங்க நினச்சிருக்கிறார், நீ வெறித்து எவ்வளோ நேரம் நீ வெறித்திருப்பேன், குடியை விட்டு விளக்குன்னு. இவங்க சொல்கிறார், நான் மனக்கிலேசமான ஸ்திரீ, திராட்சை இருக்கும்போது நான் குடியிலப்பா, தேவன சமுத்திரின் இருதயத்தை ஊற்றி விட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த ஊற்றி விடுகிற ஜபம் தாங்க வித்தியாசமானதுங்க. அது என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவப்பட்டேன். அவ்வளோ போராட்டங்கள் இருக்குது நாட்டில். உள்ளுக்குள்ளே போராட்டம் நடக்கும். இப்படி நடந்துடுச்சே, அப்படி நடந்துடுச்சே, அப்படி பண்ணிட்டாங்களே, செய்துட்டாங்களே, ஆண்டவரே போதோ கண்ணில் தண்ணி வரும். ஆனால் வார்த்தை வெளியே வராது. இது எத்தனை பேருக்கு அனுபவம் தெரியாது. இன்றைக்கி உன் நாட்டு ஒன்று பார்க்குறாரு. இன்றைக்கி நீ அழுது ஜோம் பண்ணிட்டுனாக்கா கர்த்தர் உன் வாழ்க்கை அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். அண்ணால் ஒரே ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா போதுமா எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த ஏலி அவங்கள அப்படியா சொன்னாரோ அதே ஏலி தான் சொன்னார், நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு நடக்குன்னு சொன்னார். அடுத்த வசனம் 18ஆம் வசனம். அப்போது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்ணிலே தயவுபடி கடுவது என்றார். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால். அப்புறம் அவள் துக்கமுகமாக இல்லவே இல்லை. ஏன்? ஊழியக்காரர் சொல்லிட்டார், சமாதானத்தில் போ, விண்ணப்பம் நடக்கும்னு சொல்லும்போது அவர் விசுவாசத்தோடு போயிட்டாங்க.
துக்கமுகமாகவே இல்லை. நடந்த சம்பவம் என்ன? 20 அவசரம். சில நாள் சென்ற பின்பு அவள் அண்ணால் கர்ப்பதாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கர்த்தர் அந்த குழந்தைய கொடுத்துட்டார். ஆனால் அந்த குழந்தை இவங்க சொன்ன மாதிரியே பொருத்தனை பண்ண மாதிரியே அங்கே சபையில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்போது அவள் என் நானே இங்கே மண்டையிலே நின்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி என்னை கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றார். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா சொல்லுமா. பொருத்தனை பண்ணிட்டாக்கா நிறைவேற்றணுங்க. அநேகர் பொருத்தனை பண்ணுறாங்க, அவங்க நிறைவேற்ற முடியல. அதில் பிரச்சனை, அதிகமான பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டியதாகுது. இல்லை செய்தி நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாயானால் இன்றைக்கி அந்த பொருத்தனை செய்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணால் தான் ஜெபத்தை கேட்பண்ணு பைபிளில் இல்லவே இல்லை. ஆனால் சில பேர் அவசரத்தில் பொருத்தனை பண்ணிடுறாங்க, சேர்க்க முடியல. ஆனால் பொருத்தனை பண்ண மாதிரியே அந்த குழந்தைய அங்கே ஆலயத்தில் கொண்டு விட்டுட்டாங்க. என்ன நடக்குதுங்க? இந்த 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தையும் பெற்றாள். சாமுவேலின் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஒரு பிள்ளை கேட்டாங்க, பொருத்தனை மனிதர் செய்திருவோ மேல்கொண்டும் 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இந்த பொருத்தனை உண்மையாக இருப்போம், அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜெபிப்போம். நல்ல பிதாவை நன்றியோடு சோத்திக்கிறோம். என் தகப்பனை அந்நாளை குறித்து நாங்கள் பார்க்கும்போது அவங்க கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன். அதை சக்காலத்தை துக்கப்பட முடியாது, வெசனப்படுத்தினே இருக்கிறான். இன்னும் எங்கேப்பா போய் சொல்ல முடியும்? புருஷனுடைய அன்பு ரெட்டிப்பாக இருக்குது. வேறு எங்கே மனுஷாக்கிட்ட எங்கே போய் சொல்ல முடியும்னு சொல்லி உன்னை தேடி வந்து ஜெபிக்கிறாங்களே. தகப்பனே மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறத பார்த்தீங்களே. என் தகப்பனே ஆண்டவரே ராஜாவே ஊழியக்காரர்கள் சொல்கிறப்பா. ஆனால் உனக்கு தெரிஞ்சிச்சு இருந்தாலும் அந்த ஊழியக்காரர்கள் உள்ளத்தில் பேசி, ஓ நீ சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனத்தை கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆகக்கடை சொல்லும்போதோ அவங்களுக்கு துக்கமுகமாக இல்லை, சந்தோஷமாகவே போயிட்டாங்கப்பா. அது கர்த்தாவே அவங்க நினைத்தறிந்தீரே, ஆண் பிள்ளை கொடுத்தே கோடி சோத்திரம். அந்த பிள்ளையை பால் மறந்த பிறகு சபையிலேயே கொண்டு விட்டுட்டாங்களப்பா. எப்பா இதே போல் எத்தனை பேர் பொருத்தனை பண்ணாங்களோ அந்த பொருத்தனையில் உண்மையாக இருக்கு, நீ உதவி செய்ப்பா. அவங்க உண்மையாக இருந்ததுனால மேற்கொண்டு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து நாமத்தை மையப்படுத்தினீங்களே. கோடி சோத்திரையா சோத்திரையா சோத்திரையா. கர்த்தா நாங்களும் நான் பண்ண பொருத்தனை நிறைவேற்றி நீ வைத்திருக்க ஆசை சுதந்திரத்துக்குள்ள நீங்கள் தான் உதவி செய்யும். அப்படி செய்ய நாமத்தை மட்டும் மையப்படுத்திக்கொள்ளும். இயேசு ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சோத்திரம்.